தம்பி தீனா செட்ல எல்லாரும் சொல்றதையும் கேளு. அந்த மாதிரி சிங்கமொழி மாதிரி பெரிய மனுஷங்க சொல்ற மட்டும் கேட்டுறாத. சரி நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க அவரோட பெரிய மனுஷன்ல, நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன். பத்தியா இவ்வளவு நேரம் நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அக்காவோட டச்சப் தான் பக்கத்துல வந்திருக்காரு போல இருக்கு நினைச்சேன். சரி சரி, உன்னை நடுவுல உட்கார வச்சு தப்பா பத்தி என்ன கலாய்க்கிற பத்தியா? நீ இந்த பக்கம் வா, நீ அனுப்ப போமா. இல்ல இல்ல, இந்த படத்துல எல்லாரும் இருக்காங்கன்றதுக்கு ஒரு ரிசம்பிள்ஸ் இருக்கு. எல்லாருமே வேஷ்டி கட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன தம்பி? அண்ணனுக்கு வேட்டி இடுப்புல நிக்காது ராஜா. ஐயா, இடுப்பு இருந்தாதான் எனக்கு இடுப்பை காட்டுக்கு பாப்போம். பத்தியா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சிங்கமொழிட்ட பிடிச்சு கொடுத்துரு, மாப்பா கடிச்சு வச்சிருவான். ஆனா அண்ணன் வந்து ஒரு செம்மையான பெர்ஃபார்மர். அண்ணா மைக் கொடுங்க, மைக் கொடுங்களேன். ஏன் தம்பி கொடுங்க, திரும்பி எதுவும் பேசக்கூடாதுல்ல. இதை எடுங்களேன், எடுங்கண்ணே. அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்ல, பண்ணுங்கண்ணே. கமான் அண்ணே பண்ணுங்கண்ணே. குனிஞ்சு எடுக்கும்போது கண்ணுக்குட்டி வைக்கல மேற மாதிரி இல்ல, அப்படி இருந்தது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெரைட்டியா கொடுப்பாப்ல. வேற யார பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹீரோ சார் பத்தி சொல்லுங்களேன். ஹீரோ வந்து படத்துல வந்து வீரம் விவேகம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் படத்துல அவரோட கேரக்டர் அப்படி இருந்தாலும் படத்துல என்கிட்ட அப்படி அவரால இருக்க முடியாது. என்னதான் பெரிய ஹீரோவா இருந்தாலும் என்கிட்ட அவர் தலை குனிஞ்சுதான் பேசுவாப்ல. வாங்கல சும்மா எந்திரிச்சு பாத்தீங்களா தம்பி? அது வாங்கிட்டே இல்ல, எல்லாத்தையுமே ஒரு தலை குனிஞ்சுதான் பேசுவாரு. அதுதான். ஆமா, ஓகே. ஹீரோயின் எப்படின்னா இங்க எப்படி அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்பாட்லயே அமைதியா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆமா நிஜமாவே? ஆமா, நல்லா நடிக்கிறாங்க. ஆமா, இவங்க இங்கேயும் நடிக்கல ஸ்பாட்லயும் நடிக்கல, அது வேற விஷயம். அதை நான் சொல்ல விரும்பல. சரி, சிங்கம் புலியான். சிங்கம் புலியானலாம் மனுஷனே கிடையாது. இல்ல, தெய்வத்துக்கு சமானம். காமெடியில ஒரு தெய்வத்துக்கு சமானம். அதனால அண்ணன் வேற லெவல். வேஸ்ட் ஆஃப் டைம். வேற ஏதாவது இதே எப்படி சொல்லிட்டீங்க? சரி, இப்போ ஒரு செக் வைக்கிறோம். டைரக்டர் சார் அந்த அனுபவத்தை வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு அதிகமான கான்வர்சேஷன் கொடுத்தாரு இந்த படத்துல. ஹீரோ கூட இல்ல, அவரு கூட. சார் சார் இந்த டேட் மட்டும் பார்த்து கொடுங்க சார். ரைட். அவரு அங்க இருக்காரு இசையமைப்பாளர், அவரை பத்தி சொல்லுங்களேன். இசையமைப்பாளர் அவர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவே வயித்துல தபேலாவோட வந்திருக்காப்ல. வயித்துல தபேலாவா? இதுக்கு மேலே தீனாட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா டைரக்டர் சார்? போதுங்க. நல்ல வேலை நீங்க ஆர்கே சுரேஷன் எல்லாம் இழுத்து உள்ள. நான் எப்பவுமே கரெக்ட். எல்லா ஆர்கே சுரேஷன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் எப்படி ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு படத்துல? நான் வந்து எல்லா ஷோலையுமே ரொம்ப கண்டிப்பா இருக்கிற விஷயம், ஷோல்டர் கொஞ்சம் பிராடா இருந்தா அவங்கள பத்தி பேச மாட்டேன். எப்பவுமே அடி கும்முன்னு இல்ல, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இப்ப அவரை கூப்பிட்டு ஹைட் பாத்தீங்க, இவரை கூப்பிட்டு மைக்க குனிஞ்சு எடுக்க சொன்னீங்க. அந்த மாதிரி ஆர்கே சுரேஷன் கூட ஏதாவது ஒரு பலப்பரிச்சை இல்லையா? அவங்கள கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க கேரக்டர் பத்தி நான் பாத்துக்கிட்டேன். டப்புன்னு அவர் அடிக்க மாட்டாரு, ரொம்ப சாப்பிட்டா வந்துருவாரு. அண்ணனுக்கு எப்படி மூடு மாறும் தெரியாது, டப்புன்னு தட்டினா உள்ள போடுவோம். அதுக்காக அது சரி.